2019 வந்த 46வது MCQ. அது ஒரு கூற்று கேள்வியாக அமைது. முதலாம் கூற்று என்ன சொல்றார் என்று கேட்டால், தாக்கம் CH3CH டபுள் பொண்டு CH2 அதோட HBr சேர்த்தா CH3CH3Br என்ன மாதிரி விளைவு வருதாம் என்று சொல்றாரு. இது ஒரு கர்நாடக கூற்று தாக்கம் என்று சொல்றாரு. அப்போ உனக்கு தெரியும், அட்கின்னு கண்டாலே நீ கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். கர்நாடக கூற்று தாக்கமா இல்லை இலத்திர நாட்டை கூற்று தாக்கம். இலத்திர நாடி தான் முதல்ல இணை. ஸோ அவர் கர்நாடக கூற்று தாக்கம் என்று சொன்னது பிழை சரிண்ணே. ஆனால் அந்த விளைவு சரி, அதோட HBr சேர்த்தா அதுதான் வரும். பட் விளைவு சரி, பட் கர்நாடக கூற்று தாக்கம் என்று சொல்லியிருக்கார். ஸோ அதனால் அது கூற்று பிழை. முதலாவது கூற்று பிழை. ரெண்டாவது கூற்றை பார்த்து என்ன சொன்னால், ஒரு துணை கார்போஹைட்ரேட். அப்போ நீ விலை கொள்ளணும், துணை கார்போஹைட்ரேட் என்ன என்று தெரியணும். சரி, கார்போஹைட்ரேட்னா தெரியும், கார்போனியம் அயன். அது என்ன துணை கார்போனியம் அயன் அல்லது துணை கார்போஹைட்ரேட் என்னன்னு கேட்டால் வலி கார்போனியம் அயனை சொல்லுவோம். துணை கார்போஹைட்ரேட் என்னன்னு கேட்டால் வலி கார்போனியம் அயன். வலி என்று சொன்னாலும் என்ன, அந்த கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். முதலுண்டா என்ன, 2 அல்லது 3 இருக்கும். ஒன்று இருந்தால் வலி, ஒன்றுமே இல்லாட்டி அது புடை என்று சொல்லுவோம் சரிண்ணே. அப்போ வலி கார்போஹைட்ரேட் ஒரு துணை கார்போஹைட்ரேட் பின்வரும் தாக்கத்தில் ஒரு தாக்க இடையாக உண்டாகின்றது என்று சொல்கிறாரு. அப்போ தாக்க இடையாக உண்டாகுது என்று சொன்னால் நீ நல்லா விளங்கிக் கொள்ளணும், ஒரு இடைநிலையாக வருது. அப்போ இடைநிலையாக வருதுன்னா உனக்கு தெரியணும் அந்த தாக்கத்தின் பொறிமுறை தெரியணும் சரிண்ணே. சரி, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால், அவர் தாக்கத்தை பாரு, CH3CH டபுள் பொண்டு CH2 அதோட HBr சேர்த்தா என்ன நடக்கும்னு கேட்டால் CH3CH2 CHBr அங்கால CH3 வரும். ஸோ தாக்கம் சரி. பட் இதில் இடைநிலை விளைபொருள் வரணுமென்று சொன்னால் உனக்கு தெரியணும் என்னென்னு கேட்டால், இதில் தாக்க பொறிமுறையை நீ ஃபஸ்ட் எழுதணும். தாக்க பொறிமுறை எப்படி நடக்குமென்னு கேட்டால் CH3CH டபுள் பொண்டு CH2ஓட அந்த HBr போடுற ஹெச்சில் என்ன இருக்குமெண்டா டெல்டா ப்ளஸ் இருக்கும், பிஆரில் டெல்டா மைனஸ் இருக்கும். ஏன்னு சொன்னால் முனைவு, அதாவது மின்னத்தன்மை கூடியது புரோமின். ஸோ அது முனைவுடையது. பிஆர் டெல்டா மைனஸ் காட்டணும், H டெல்டா ப்ளஸ் காட்டணும். அந்த CH டபுள் பொண்டு CH2வில் இருக்கிற அந்த பைப்பிணைப்பு இலத்திரன் என்ன செய்யுமென்று கேட்டால் ஹைட்ரஜனுக்கு இலத்திரனை கொடுக்கும், தனிச்சோடி இலத்திரனை கொடுக்கும், பைப்பிணைப்பை கொடுக்கும். அந்த ஹைட்ரஜன் என்ன செய்யுமென்று கேட்டால் அந்த ஹைட்ரஜனுக்கும் பிஆருக்கும் இடையில் இருக்கிற அந்த பிணைப்பு என்ன செய்யுமென்னு கேட்டால் பிஆருக்கு இலத்திரனை கொடுக்கும். அடுத்த இடமாக என்ன எழுதுவோம்னு கேட்டால் CH3 CH and HD அந்த ரெண்டாவது கார்பன், அந்த CH இருக்குதே, அந்த ரெண்டாவது கார்பனில் ஒரு ப்ளஸ் இருக்கும். ஒரு ப்ளஸ் ஏற்றம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அது பைப்பிணைப்பை கொடுத்துட்டு அப்போ ஒற்றை பிணைப்பு CH3 என்று வருவார். பைப்பிணைப்பை கொடுத்து ஒற்றை பிணைப்பு CH3 என்று வருவார். பட் அங்கே இருக்கிற பிஆர் என்ன செய்யணும்னா தனியாக காட்டணும். ப்ளஸ் பிஆர் என்று காட்டி பிஆரில் டெல்டா மைனஸ். அப்போ பிஆரில் ஒரு மைனஸ் இருக்கும். என்னென்னு சொன்னால் பிஆரில் 8 இலத்திரன் இருக்கும். இலத்திரனை இழந்தால் ப்ளஸ் ஏற்றால் மைனஸ். பிஆரில் 8 இலத்திரன் இருந்தால் 7 தான் இருக்கணும். பட் 8 இருக்குன்னு சொன்னால் என்ன, ஒரு இலத்திரனை ஏற்றி இருக்குது. ஸோ அது மைனஸுக்குரிய பகுதியாக காட்டப்படணும். அப்போ அந்த பிஆர் என்ன செய்யணும்னு பார்த்தா அந்த தனிச்சோடு இலத்திரனை எங்கே கொடுக்குமென்னா கார்பனுக்கு கொடுக்கும் சரிண்ணா. அந்த ஹைட்ரஜன் என்ன செய்யணும்னா CH2ஓட இணையும். அந்த பிஆரில் இருக்கிற அந்த தனிச்சோடு இலத்திரன் கார்பனுக்கு கொடுக்கும், கார்பன் ப்ளஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த கார்போனியம் அயனுக்கு இலத்திரனை கொடுக்கும். அதுக்கு பிறகு விளைவு வரும், இறுதி விளைவு வரும். அப்போ அவர் சொன்னது வலி கார்போனியம் அயன் இடைநிலை வருது என்ன மாதிரி தான் காய்க்காரு. அப்போ நீ பார்த்தா என்ன விளங்கும், அந்த கார்போனியம் அயனில் கார்பனில் CH3 இருக்குது, இன்னொரு CH3 இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது, ப்ளஸ் ஏற்றம் இருக்குது. அப்போ அந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்படின்னா அது ஒரு வலி கார்போனியம் அயன். அது சரி, வலி என்று சொன்னால் சரி. அதே கார்போனியம் அயன் என்று சொல்லிக்கார், கார்பனில் ப்ளஸ் இருக்கணும். ஸோ அதுவும் சரி. அப்போ அதனால் அவர் சொன்ன கூற்று சரி. தாக்க இடையாக வலி துணை கார்போஹைட்ரேட் உண்டாக என்று சொன்னார். துணை கார்போஹைட்ரேட் வலி கார்போனியம் அயன் இடைநிலை என்ன செய்யுது, இடைநிலையாக வரும். ஸோ அதனால் அந்த கூற்று சரி. முதலாவது கூற்று பிழை, ரெண்டாவது கூற்று சரி. அப்படின்னு சொன்னால் 4வது விடையாக அமையும் சரிண்ணே. போல அட்கின்களுக்குரிய கேள்வி அழகுது.